ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு ஃப்ளாட்டர் ஓப்பனிங். ஓகேங்களா நேத்து. பட் வந்து நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பனிங். ஓகேங்களா. அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இந்த அளவுக்கு வந்து கேப் டவுன் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் இல்ல பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் இருக்கும். அதுவும் ஃப்ளாட்டரா தான் இருக்கும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில செக்டர்ஸ் வந்து நல்ல ஃபால். அதுலேயும் வந்து பேங்கிங் வந்து ஹெவி ஃபால். கிட்டத்தட்ட வந்து 1.5% இண்டெக்ஸே வந்து 1.5% ஃபால் ஆயிருந்தது. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி 1.5%, பேங்கிங் இண்டெக்ஸும் 1.5%. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டாரும் கிட்டத்தட்ட 2% பக்கம் ஃபாலு. ஸ்டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, HDFC ஃபால் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் 3% கிட்ட வந்து ஃபால். ஆக்சுவலி அந்த ஃபால் வந்து நான் சொல்லிட்டே தான் இருந்தேன். ஸோ அவன் வந்து ஏன் ஏறுறானே தெரில. ஒரு மாரி அன்வான்டடா தான் ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாரி இப்போ ஃபால் வந்து அகைன் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரிலையன்ஸ்ல. ஓகேங்களா. ஸோ இந்தியாவுக்கு ஷூட் அப் ஆயிருக்கு நல்லாவே. அண்ட் நேத்து நைட் வந்து சில்வரோட ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு வந்து பெருசா ஏறல. பட் சில்வர் ஏறி இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஓவர் வியூ. ஸோ இன்னைக்கான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அகைன் டவுசன் அண்ட் நாஸ்டாக் வந்து ஃப்ளாட்டரா தான் வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ளாட்டரா க்ளோசிங் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது, நமக்கு 23,850 ஒரு சப்போர்ட் இருந்தது. ஸோ அதுக்கு கீழ தான் இப்போ க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃப்ளாட்டரா பாசிட்டிவா க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 23,846 அப்படிங்கிறது வந்து ஒரு மெயினான லெவல். ஸோ இந்த லெவல்லயே ஓப்பன் ஆயி திரும்ப பாசிட்டிவ்க்கும் திரும்பலாம். இல்ல அகைன் செல்லிங்க்கும் திரும்பலாம். ஸோ இன்கேஸ் செல்லிங்ல திரும்புது அப்படின்னா, 23,300 தான் வந்து அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா. ஒரு பெரிய ஃபால் இருக்கு. ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோன் மாரி ஒரு பெரிய ஃபால் இருக்கு. ஆ ஸோ இது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்தப்போ ஃபால் ஆயிருக்கு. ஆ அத செக் பண்ணிடலாமே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபால் நடந்திருந்தது. அந்த ஜோன் அது ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருந்தது. ஓகேங்களா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஃபால் அப்படிங்கிறது இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஃபால் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படின்ற மாரி தான் நான் திங்க் பண்றேன். ஸோ ஓரளவுக்கு வந்து பெரிய ஃபாலா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபாலா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் சப்போர்ட்டா 23,600ல வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து. ஓகேயா. ஸோ இன்கேஸ் மேலே ஏறிச்சு அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24,000ல ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அத பிரேக் பண்ணுச்சுனா தான் 24,175. அந்த 175 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருந்தது. ப்ரீவியஸ் டேஸ்ல நானே நெறைய தடவ அந்த 24,175 175 சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கீழ வந்து அ வந்துச்சு மேல போச்சுன்னா 24,000 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட், 24,125 செகண்ட் ரெசிஸ்டன்ட். கீழ பிரேக் ஆகுது அப்படின்னா 23,600 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு, 23,300 வந்து செகண்ட் சப்போர்ட்டு. ஓகேங்களா. இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு டேஞ்சர் ஜோன்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவனுக்கு 54,469 சொன்னோம். அதுக்கு கீழ தான் க்ளோசிங் வச்சிருக்கானுங்க. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு வந்து அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 53,700 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாவும், 52,600 அப்படிங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாவும் இருக்கும். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் அந்த மாரி வந்து ஃபால்ஸ் இருக்கு. ஓகேவா. மேல ஏறுச்சு அப்படின்னா 53,000 55,300 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ட். ஐடி பார்க்க வேணாங்க. சைட்வேஸ்ல தான் இருக்கான். ஐடி வந்து பெருசா ஏறவும் மாட்றான், பெருசா ஃபாலும் ஆகல. ஸோ அதனால ஐடிய நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். HDFC பார்க்குறேன். ஸோ HDFC நான் சொன்னேன். இந்த 780க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுனா தான் 800 போகும்ன்னு சொல்லிட்டு. ஸோ கீழ இறங்கியிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து 740 ஆக்ட் ஆகும். இதோட ஃப்ளாட்டரா ஓப்பன் ஆகி திரும்ப செல்லிங் ஆச்சு அப்படின்னா 740 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் ரிவர்சல் இருக்கு. ஏன்னா அங்க போனதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ரிவர்சல் கிடைச்சுச்சு. ஸோ மேபி அங்க போயிட்டு ஒரு நல்ல ரிவர்சல் குடுக்கவும் சான்சஸ் இருக்கு. ரிலையன்ஸ் என் ஜோன்குள்ள திரும்ப வந்துட்டான். நான் சொன்னேன், இவன் வந்து மேல விடு 5 நாள் ஏறிட்டான். அது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாரி வந்து இப்ப இறங்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் அவங்க எங்க இருக்கு அப்படின்னா, 1300
27 தான். ஓகேங்களா. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 1224. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1327க்கு வருதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து இன்னைக்கான வியூஸ். அண்ட் நாளைக்கு வந்து என்னால் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரில. ஆக்சுவலி நான் நேற்றே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவில் இருக்கேன். ஸோ அதனால ஏர்லி மார்னிங்கில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து ஏர்லி மார்னிங்கில் கொஞ்சம் ட்ராவலில் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.